எல்லாருக்கும் வணக்கம். இது கிரியாஸின் கிச்சன் கலாட்டா. இனி சமைக்கலாம் அசால்ட்டா. அதாவது நான் ஏன் வந்து நொஸ்டாலஜிக்கா பாவாடை சட்டையில் வந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு என் ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சுங்க. ஸ்கூல் மெமரிஸ் அப்படின்னாலே மலரும் நினைவுகள் தாங்க. நம்ம என்னென்ன சேட்டை பண்ணியிருப்போம், எப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா இருந்திருப்போம்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான மெமரிஸ். நான் ஏன் திரும்ப இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ மம்மிஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்களுடைய ஸ்கூல் எப்படா ரியோப்பன் ஆகும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு இருப்பீங்க. கூடிய சீக்கிரத்தில் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரியோப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்கூல் எல்லாம் ரியோப்பன் ஆனால் நம்ம மம்மிஸுக்கு இருக்கக்கூடிய பெரிய டென்ஷன் என்னென்னா, என்ன சமைச்சு கொடுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அவங்க ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடணும், வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது, இப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய குழந்தைங்களுக்கு விதவிதமான ரெசிபீஸ் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸாக இந்த வாரம் முழுக்க நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் குழந்தைங்களுக்கு எதெல்லாம் டேஸ்டியாக சமைச்சு கொடுக்கலாம், சீக்கிரமாக எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக நம்மளுடைய கிச்சன் மாஸ்டர்ஸ் இந்த வாரம் முழுக்க வர போகிறாங்க. ஸோ இந்த ஃபுல் வீக் விதவிதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் வாரம். ஸோ அப்படி இன்னைக்கு வாரத்தோடைய முதல் நாள் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட நம்மளோட ஷெஃப் வெயிட்டிங். லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் சரவணன். அத்தாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு அத்தாரு 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 அத்தாரு. வெல்கம் ஷெஃப். வணக்கம். குட் டு see you back again. என்னன்னா ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், இந்த வாரம் முழுக்க லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே டென்ஷன் தான் இல்லையா லஞ்ச் பாக்ஸ்னாலே. முன்னாடிலாம் லஞ்ச் கொடுத்தா போதும்னு இருந்தாங்க. இப்போ வெரைட்டியாக கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால இங்கே தான் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் இனோவேட்டிவாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம சமைக்க போகிறோம். எஸ், இனோவேட்டிவான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் இந்த வாரம் முழுக்க இருக்க போது. இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் ஷெஃப்? இது வந்து ஐ திங்க் தி பெஸ்ட் ஃபார் கிட்ஸ். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓ மை காட், இப்படி ஒரு டிஷ் வரைக்கும் நீங்கள் பண்ணதே இல்லையே அப்படி சொல்லக்கூடிய ஒரு டிஷ். கண்டிப்பாக. அப்போ எனக்கு தான் அது சொல்லுங்க. கிட்ஸுக்கு யா ஆஃப் கோர்ஸ் புரியுது. ஓகே. ஸோ வந்து நார்மலாக வந்து பாஸ்தா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், கரெக்டாக. ஆனால் நம்ம பாஸ்தாலாம் குக் பண்ண முடியாது. ஸோ அதையும் தாண்டி நம்ம கிட்ட பாஸ்தா விட பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. பாஸ்தா விட பயங்கரம் வீட்லயே பண்ணக்கூடியது என்னது ஷெஃப்? சேவை. சேவை, சந்தகை. ஸோ சேவையோட சேவை நமக்கு தேவை. ஸோ சேவையை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இன்னைக்கு சேவையை வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் டிஷ் பண்ண போகிறோம். என்ன டிஷ், என்னென்னலாம் செய்முறை அப்படிங்கிறத வாங்க உள்ள போய் பார்த்துக்கலாம். எஸ் ஷெஃப், ப்ளீஸ் கம். ஷெஃப், லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்னு சொல்லிட்டீங்க, சேவை வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஒரு டொமேட்டோ சீஸ் சேவை. டொமேட்டோ சீஸ் சேவை. எஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சீஸ் போட்டாலே பிடிக்கும். ஆமாம். ஸோ இப்போ என்னென்னா நார்மலாக நம்மளுக்கு இருக்க சேலஞ்ச் என்னென்னா, நம்ம வந்து ஒரு உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்தா உப்புமாவா இல்லைனா லைக் ஒரு நார்மல் சேவை வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அந்த காலம் ஷெஃப் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு. சரி, நீங்கள் பேசிட்டே என்ன கொடுத்தாலும் சாப்பிட ரெடியா இல்லை. நான் டிஷ் ஆரம்பிச்சிடுறேன். தக்காளி சீஸ் சேவை. ஃபர்ஸ்ட் சேவை எப்படி செய்வாங்க தெரியுமா? சேவை நாங்கள் காலையிலேயே போய் பாக்கெட்டில் வாங்கிடுவோம், 30 rupees. இல்லை நைட்டே வாங்கி வச்சுட்டு அடுத்த நாள் பண்ணுவோம். சேவைக்கு இடியாப்பம் உள்ள வித்தியாசம் தெரியுமா? இடியாப்பம் ஃப்ளாட்டாக இருக்கும், சேவை நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். எப்படி செய்வாங்கன்னா, அதே அரிசி மாவு பச்சையா மாவு ரெடி பண்ணி அதை புழிஞ்சி அதை வேக வச்சு எடுத்தா இடியாப்பம். ஓகே. மாவை ரெடி பண்ணிட்டு அதை வேக வச்சுட்டு எடுத்து புழிஞ்சா சேவை. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? ஓகே, சரி. ஓகே, பேன் சூடாயிருச்சு. நம்ம வந்து கோல்டு வின்னருடைய சன்ஃப்ளவர் ஆயிலை லைட்டாக ஒரு ஸ்பூன் போதுமா? எஸ் ஒரு ஜஸ்ட் டெம்பரிங்காக சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பட்டர் சேர்ப்போம். எஸ், குழந்தைங்களுக்கு வந்து பட்டர் சீஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் சேவை சொல்லுங்க. சேவை ஏதோ சொல்லலாம். சேவை நம்ம வீடுகள்லாம் நிறைய கிடைக்கும். குழந்தைங்களுக்கு சேவை செய்யறதே சேவை மூலியமா செய்யலாமே. அப்போ இதை அவாய்ட் பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் நம்ம அதில் கடுகு சேர்த்துருக்கோம். அது கடுகு நல்லா புரிஞ்சு வர பார்த்து நம்ம அதில் கொஞ்சம் கருவை. கடுகு சிறிது, கடுகு சிறிது, காரம் பெரிது. கடுகு சிறிது இல்லைம்மா, இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ட ஒரு ரோல் ஆயிடும். ஒரு ப்ரொனன்சியேஷன் கூட வரலையம்மா. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. சொல்லுங்க. கடுகு சிரித்தாலும் காரம். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. கடுகு will never lose. ஓ, தெரியாம சொல்லிட்டனோ. ஓகே. கருவேப்பிலை நல்லா கடுகோட சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம். எஸ். அதாவது இந்த லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்லயே வந்து மெயினா என்ன தெரியுமா ஷெஃப், அவசரமா மம்மிஸ் வந்து அவங்க ஆபீஸ்க்கும் போகணும், ஹஸ்பண்டும் ரெடி பண்ணணும், குழந்தைங்களையும் ரெடி பண்ணணும்னு
கடகடன்னு பண்ணுவாங்க. ஸோ 5 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிடுமா? எஸ். இப்போ என்னன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஐடியாஸ் என்னன்னா நீங்கள் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும்னா இது கூட பாதி ப்ராசஸ் முன்னாடி நாள் நைட்டை கூட செஞ்சு வச்சுக்கலாம். எடுத்து ஹீட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். அப்படி பண்ணலாமா? இப்போ வந்து நீங்கள் பண்ணுற ப்ராசஸ் வந்து இன்னுமே ஈஸி. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. டக்குன்னு எடுத்து சைட் பை சைடில் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டா குழந்தைங்களுக்கு பிடிக்குமா சார்? அதனால கம்மியாக ஆட் பண்ணுறோம். இப்போ இராக்கி பண்ணுவாங்களே. ஓகே, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டரையும் சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறம் மீதி பட்டர் நெக்ஸ்ட் சேர்க்குறோம். வாவ், பட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷெஃப். எஸ், பட்டர், நெய் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப கம்மியாக. இது வந்து கிட்ஸுக்குன்றதுனால we have to be very conscious. நிறையலாம் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஊர் டேஸ்ட் வரணுன்றதுக்காக கொஞ்சமாக சில்லி பவுடர். ஓகே, டார்லிங்கோடைய காஷ்மீரி சில்லி. ஓகேவா? குழந்தைங்களுக்கு கொரியாண்டர் பவுடர். அண்ட் அதே மாதிரி கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள். அண்ட் இது ஆப்ஷனல். நம்ம வந்து இங்கே ஒரு ஆரிகானோ எடுத்து வச்சுருக்கோம். இது ஆப்ஷனல். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆரிகானோ. ஸோ இப்போ இந்த தக்காளி இருக்குல்ல, தக்காளி தோலை எடுத்துட்டு பியூரே பண்ணியிருக்கேன். தோலோடய நீங்கள் பியூர் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் தோல் எடுத்துகிட்டு பண்ண பார்த்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம அதை நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ சேர்க்க போகிறதில்ல, சொல்கிறேன். ஸோ இது நம்ம இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? இது எப்போ சேர்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, சீஸ் சாஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து பேனில் பட்டர் வச்சுட்டு எவ்வளோ பட்டர் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஃப்ளாரு, அதுக்கு 10 மடங்கு பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒயிட் சாஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பேன்லாம் வச்சுட்டு காலை செஞ்சுட்டு இருக்க முடியல. இதிலே போட்டு எல்லாத்தையும் எப்படி முடிக்கிறது நான் சொல்லி தர போகிறேன். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ ஃப்ளார். ஓகே, இது மைதா இல்லாட்டி கோதுமை கூட சேர்த்துக்கலாமா? எஸ். இப்போ நம்ம அந்த தக்காளி பியூரி காமிச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். கடன்னு ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். ஸோ நார்மலாக நம்ம இப்போ வாட்டர் சேர்ப்போம் இல்லையா, இந்த வாட்டர் சேர்க்காம அதுக்கு பதிலாக நம்ம மில்க் சேர்க்க போகிறோம். பச்சை பாலா, வேக வச்ச பாலா, பச்சை பால் தான் நம்ம இப்போ போட பார்த்தே வெந்துடும். அது ஓகேவா? சூடு பண்ண தேவையில்லை. ஓகே, அப்போ பாக்கெட் பால், பசும் பாலா, பாக்கெட் பாலா, கோபாலா? லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் இல்ல, அவர் என்ன வந்து பரி பாக்ஸ்ல தான் போட போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட். அதுக்கு எவ்வளோ பால் ஊற்றணும்? இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் ஃப்ளார், 1 ஸ்பூன் பட்டருக்கு 10 ஸ்பூன் பால், அவ்வளோதான். அதுதான் நான் சொன்னேன் 1:1:10. 1:1:10. புரிஞ்சுதா புரியலையா? புரியுது. இப்போ அந்த ஃப்ளார் பட்டர் போட்டதுனால இப்படி திக்காக இருக்குது. டேரெக்டாக போட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ இது ஆல்மோஸ்ட் சாஸ் ரெடி. இப்போ வந்து ரெடியான சேவையே இதில் போட்டு நம்ம டாஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுக்கான சீசனிங் பார்த்துடலாம். இப்போ நம்ம உப்பு அண்ட் கொஞ்சமாக, அவ்வளோதான். இனி சேவை போட்டால் ஆக்சுவலி முடிஞ்சுது, டிஷ்ஷே முடிஞ்சுது. உப்பு மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆமாம். இப்போ இந்த மாதிரி சாஸ் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து கூட வச்சுருந்து. ஆனால் ரொம்ப எனக்கு ப்ரிஃபர்டான காலையிலே சேர்ந்து செஞ்சுருங்கன்னு சொல்லுவேன். இருந்தாலும் கொஞ்சம் லேசியாக இருக்கும், இல்லைனா வந்து டைம் இல்லை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த மில்க் ஊற்ற ப்ராசஸ்க்கு முன்னாடி வரைக்கும் செஞ்சு எடுத்து வச்சிருங்க. இப்போ இதுல சேவை மட்டும் இல்ல, சிக்கன், எக் என்ன வேணா போடலாம்ல. எது வேணா போடலாம். இப்போ நம்ம சால்ட் இதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு தென் வி கோயிங் டு, ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சேவையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது தேவையான அளவு குவான்டிட்டி போட்டு நம்ம டாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாவ், எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, லஞ்ச் டின்னர்னு என்ன டைம் வேணால் எடுத்துக்கலாம் இல்லை சார்? செஞ்சு வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் லஞ்சுக்கு கொடுங்க, அப்புறமா வந்தாங்கன்னா டின்னருக்கு டாஸ் பண்ணி கொடுங்க. வேணும்னா இதில் வந்து என்ன டாப்பிங் வேணால் இந்த கரெக்ட் ஷெஃப். வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான்வெஜ் பிரியர்களாக இருந்தால் நான்வெஜ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூட்ரலாக செய்கிறோம், இது கூட எது வேணால் சேர்க்கலாம். இதில் நம்ம சீஸும் சேர்க்கறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ளிகேட்டட் மச். ஸோ சீஸ் சேர்க்குறீங்கன்னா வி ஹேவ் டு பி வெரி காஷியஸ். ஏன்னா வந்து சீஸ் இருக்கிறதுனால அது ஹெவியாக இருக்கும். திருப்பி நீங்கள் சிக்கன் வெஜிடபிள் மட்டும் இன்னும் ஹெவியாக இருக்கும், சாப்பிட முடியும். சீஸை மைனஸ் பண்ணிட்டு வேணும்னா வேற ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஆமா, நல்ல வேளை எங்க அம்மா கண்ணுல எல்லாம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3 நாள் இதே கொடுத்துருவாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு. அப்படியா? வெரி குட். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சேவை போட போறோம். வாவ் ஷெஃப், இது நீங்க வீட்லயே பண்ண சேவையா ஷெஃப்? எஸ். அதான் வித்தியாசம் நல்லா தெரியுது பாக்கெட்டுக்கும் வீட்ல பண்றதுக்கும். ஸோ இப்போ வந்து இது முடியறதுக்குள்ள நம்ம அதில் சீஸை ஆட் பண்ணிடணும். அதாவது இது கொஞ்சம் கொழன்னு இருக்கிறது தான் அந்த கன்சிஸ்டன்சியே. எஸ் எஸ் எஸ். எப்படி பாஸ்தாலாம் இருக்குமோ அந்த மாதிரி தான். ஓகே, தக்காளி கிச்சடி ரெடி. வேணும், அதாவது தக்காளி சீஸ் சேவை ரெடின்னு என்ன இவ்வளோ அலர்ட்டாக இருக்காரு. ஸோ திருகுன சீஸ் மனம் போல் சேர்த்துக்கலாம். வாவ், இவ்வளவு ஃபைனாக
பயங்கர ஃபைனா சாப் பண்ணிருக்கீங்க. செடார் சீஸா ஷெஃப் இது? கிரேட்டட் சீஸ், எனி சீஸ் அவங்களோட ஆப்ஷன். அது வந்து டோட்டலி அப் டு தெம். என்ன சீஸ் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அதில் சீஸ் இல்லைனாலுமே நீங்க இந்த சாசஸ்லாம் ஆல்ரெடி செஞ்சுட்டதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. யூ கேன் ஈவன் ஸ்கிப். பட் சீஸ் சேர்க்க பார்த்து டெஃபினட்டா கிட்ஸுக்கான ஒரு ரொம்ப பிடிக்கும் பெஸ்ட் டிஷ்ஷாக அது மாறிடும். ஸோ இது வந்து நீங்கள் பார்க்க வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட பார்த்து இந்த சீஸு சாஸு எல்லாமே சேர்த்து பயங்கர உமாமியாக இருக்கும். எப்படி இருக்கும் உமாமி? உமாமி மனே அது வந்து உமாமி தெரியும். ஏன் மம்மி கூட தெரியும். உமாமினா உமாமையா? உமாமின்றது என்னன்னா ஒரு 6th டேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 6th டேஸ்ட் உமாமி அந்த சீஸில் இருக்கும், மஷ்ரூமில் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு அடிக்டிவாக இருக்கும். அதுக்கு பேர் தான் உமாமின்னு சொல்லுவாங்க. சீஸ் சேவை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கிறோம். பேனில் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான டெம்பரிங் ஆட் பண்ணுறோம். டெம்பரிங்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூட ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியனை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ பியூரி, டொமேட்டோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெண்ணெய், அது கூட வந்து ஃப்ளார், இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பாலை ஊற்றி அதை ஒரு திக் சாஸாக எடுத்துகிட்டு வரோம். திக்கான சாஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேவையை அது கூட போட்டு டாஸ் பண்ணி ஃபைனலாக நிறைய சீஸ் போட்டு ஆரிகனோ அண்ட் சீசனிங்ஸை போட்டு ஃபினிஷ் பண்ணி இறக்கணும்னா ஒரு அருமையான சீஸ் சேவை ரெடி. தக்காளி சீஸ் சேவை ரெடி, அவ்வளவுதானா? எஸ். நோ இதுக்கப்புறம் இன்னொரு டிஷ் இருக்கு. இன்னொரு சர்ப்ரைஸ் டிஷ் வேற இருக்கா? ஓகே ஷெஃப், சர்ப்ரைஸ் டிஷ் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன சமைக்க போறீங்க? சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு எக் பொடி ரோஸ்ட். எக் பொடி ரோஸ்டா? ஆமா. நார்மலாக குழந்தைங்களுக்கு நம்ம எக் கொடுக்குறோன்னா அந்த வேக வச்சு கொடுத்தாலே ஏன் தெரியல உனக்கு பிடிக்கவே மாட்டேது. எப்போ பார்த்தாலும் அந்த பாயில்டு எக்கான்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆம்லேட் மாதிரி அதை ரெடி பண்ணிக்க போகிறோம். ரெடி பண்ணிட்டு அதை நம்ம செட் பண்ணி அதை ஸ்லைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மசாலாவை போட்டு ரோஸ்ட் பண்ணி தர போகிறோம். ஷெஃப் அது கொடுங்களேன், ஒண்ணே ஒன்று நான் உடைக்கிறேனே. ஓடோட உடைச்சிக்க கூடாது. ஓடெல்லாம் எப்படி ஓடுறேன்னு மட்டும் வர பார்த்தே தவறுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? நான் என்ன சொல்றேன், நீங்க அதை பண்ணுங்க, நான் இவங்களை குடும்பத்தோட பிரிக்கிறேன். இருங்க. நம்மளால என்ன முடியுமோ, நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் செய்யணும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட், உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமா பெப்பர் பவுடர், ரொம்ப கம்மியா போட்டா போதும். போட்டதுக்கு அப்புறமா சின்னதா ஒரு சிட்டிகை டார்லிங் உடைய பெப்பர் பவுடர். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்க போறோம். என்னமா என்ன தெரிகிறது? உடையாம பிடிக்கிறேன். கிச்சன்ல இத வச்சிட்டு டஸ்ட்பின்ல போட்டுறேன். கொஞ்ச நேரம் என்டர்டெயின்மெண்டா விளையாடவே விட மாட்டேங்கிறது. ஸோ முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது ஆப்ஷனல் தான். ஸோ பச்சை மிளகாய் இன்கேஸ் குழந்தைங்க பிடிக்கலாம், நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாவ், ஷெஃப்க்குனே உரித்தான அந்த கலை வந்து விட்டது. என்ன கலை வந்துடுச்சு? நான்லாம் வெட்டி இருந்தேன்னா இப்போ ஜூஸ் பிரிஞ்சிருக்கும் அப்படியே. ஸோ நம்ம இந்த மாதிரி சேர்க்க பார்த்து அது இருக்கிறது தெரியாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாப் பண்ணி போட்டிங்கன்னா கிட்ஸுக்கு தெரியாமல் நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். என்ன ஷெஃப் இப்போ என்ன போட போகிறோம்? கருவேப்பிலை. கருவேப்பிலையே கட் பண்ணி போடலாமா? எஸ் ஷெஃப். இப்போ இதை வந்து இந்த ஸ்பூன்லேயும் பீட் பண்ணலாம், இல்லை அந்த பீட்டர் இருக்கும்ல, விஸ்க். ஸோ இப்போ ஆனியன். யா ஷெஃப், ஆம்லெட்னா கொஞ்சம் வெங்காயம் தானே அதிகமாக போடுவாங்க, நீங்கள் தக்காளியும் சேர்த்து போட்டிருக்கீங்களே. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நம்ம இதை ஒரு ஆம்லெட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி குக் பண்ண போகிறோன்றதுனால பிரச்சனை இல்லை. ஈவன் உங்களுக்கு தேவையான சீக்ரெட் வெஜிடபிள், உங்கள் குழந்தையே சாப்பிடாத வெஜிடபிள் ஏதாவது இருந்தால் இறக்கி விட்ருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஆம்லெட் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். எஸ், கோல்டு வின்னருடைய சன்ஃப்ளவர் ஆயில் பேனில் போட்டாச்சு. ஆம்லெட் தான் இப்போ பண்ண போகிறோம். எஸ், ஆம்லெட் போடுறதுமே ஒரு ஆர்ட் தான். யா ஓகே, ஃபுல் எல்லாத்தையுமே ஊத்திட்டோமா? ஆமா, சூப்பர். இப்போ நம்ம இது ஆம்லெட் இதுவும் பாத்திருக்கேன். இது ரவுண்ட் ரவுண்ட் பண்ணி ரைஸ் மேல வைப்பீங்க, கட்டிங் பண்ணா அப்படியே பிரிஞ்சு உழுகுமே கீழே. ரவுண்ட் ரவுண்ட் பண்ணி இதை இப்படி பண்ணி அதை அப்படியே ஒரு இது மாதிரி தாமரை பூ மாதிரி வைப்பீங்க. அதே மாதிரி தான் பண்ண போறோம். பட் ஆனா இதுல நம்ம வேக வச்சு பண்ண போறோம், அவங்க வேக வைக்காம பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம பண்ண போறதுனால இதை வேக வச்சிருவோம். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம நல்லா வேகட்டும்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் விட்டோம்னா அடியில் குக் ஆனதுக்கப்புறம் இதை ரோல் பண்ணிட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சிருப்போம் ஆம்லேட்டை. இது எல்லா ஆம்லேட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிட்டு பொடி போட்டுக்கலாம். ஓகே செஃப், உண்மையாவே இந்த முட்டை வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை? எத்தனை 1000 டிஷ்ஷஸ் பண்ணலாம்ல முட்டையை வச்சு. எஸ். இப்போ திருப்பி இதை அப்படி. வாவ் செஃப், எக் பொடி ரோஸ்ட்டுக்கு இப்போ நம்ம பொடி ரெடி பண்ண போறோமா? ஸோ இது வந்து நம்ம இந்த இட்லி பொடி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே எடுத்து ஸ்லைஸ் பண்ணி கிரில் பண்ணி கொடுத்தீங்கனாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பொடி சேர்க்க பார்த்து இன்னொரு டெக்ஸ்சர் உங்களுக்கு கிரன்ச்சினஸ் இருக்கும் கொஞ்சம். ஸோ நம்ம இட்லி பொடி, நம்ம டார்லிங் உடைய இட்லி பொடி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம் எக் பொடி ரோஸ்ட்டுக்கு. டார்லிங் உடைய பொடி, இட்லி பொடி, அப்புறமா பெப்பர் பவுடர். ஸோ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஆயிலை சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எஸ், கோல்டு வின்னருடைய சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ண பார்த்து சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர். ஸோ டார்லிங் உடைய காஷ்மீரி சில்லி லைட்டாக அந்த ஒரு ஸ்பைசினஸுக்கு, திரும்ப டார்லிங் உடைய மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். செஃப், ஓகே, பொடியும் ரெடி, அங்க எக்கும் ரெடி. இப்போ என்ன பண்ண போறோம்? எக்கை ஸ்லைஸ் பண்ணி இந்த பொடியை அதுக்கு மேலே கோட் பண்ணி நம்ம கிரில் பண்ண போகிறோம். வாவ், ஓ மை காட், தனியா வந்து ஒரு கேக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. உள்ள அந்த ஃபில்லிங் நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் ரோஸ்ட் பண்ண பார்த்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சைட் கீழே போட்டுட்டு அதை நாங்கள் டர்ன் பண்ணி தான் அந்த மசாலாவை மேலே போடணும். ஓகே, பேன் சூடானதுக்கு அப்புறமா கோல்டு வின்னருடைய சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா சார்? பர்ஃபெக்ட். வாவ், இதை நம்ம ஒரு சைட் டர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலாவை போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். வாவ், இந்த மைனீஸ் எல்லாம் தடவுற மாதிரி. மைனீஸ் இஸ் அன்ஹெல்தி. ஸோ நம்ம வந்து இந்த பொடி. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இப்படியே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கிட்ஸுக்கு இதில் நம்ம பெப்பர்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ நாம் சாப்பிட்றோம், நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டச் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டு இந்த மேலே போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ, அப்போ வந்து அது நல்லா ஒரு டச் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ வந்து 2 பேட்சாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து வித் ஸ்பைசி, ஒன்று வித்தவுட் ஸ்பைசி. அப்போ உங்களுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு இது ஸ்பைசியோட எடுத்துகிட்டு போயிடலாம். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மசாலா இல்லாமல் கூட நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, எஸ். இந்த பக்கமும் தடவணும் இல்லை சார்? ஆமாம், அவ்வளோதான். இது தடவினது வந்து நம்ம வந்து இந்த சைடு திருப்பி பார்த்து அந்த இதிலே குக் ஆகிடும். ஸோ நம்ம 2 சைடு அதை ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. நம்மளோட டிஷ் ரொம்ப ஈஸி. ஸோ பொடியை வந்து அப்படியே மேலே நாங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாமா ஷெஃப்? பேக் பண்ணிடலாமா? ஐயா, எக் பொடி ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை எடுத்துக்கிறோம். முட்டையை நல்லா பீட் பண்ண பார்த்து அது கூட வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக மல்லி அண்ட் சில்லி அண்ட் தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறோம். பீட் பண்ண எக்கை ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு ரோல் பண்ணி எடுத்துட்டு அது கோல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இட்லி பொடி, கரம் மசாலா, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சராக ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ண மிக்சரை நம்ம அந்த ஸ்லைஸ் பண்ண முட்டைக்கு மேலே போட்டு அழகாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா அருமையான எக் ரோஸ்ட் ரெடி. தக்காளி சீஸ் சேவை அண்ட் எக் பொடி ரோஸ்ட் சாப்பிடலாமா ஷெஃப்? எஸ். ஃபர்ஸ்ட் பீஸ் உங்களுக்கு தான். அதாவது சேவையில் எத்தனையோ பண்ணலாம். தக்காளி சேவைக்கும் இதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுதான் வந்து உண்மையான அந்த ஒரு க்ரீமி ஃபீல் வருது ஷெஃப். நல்லா ஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் வந்து எந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்குமோ அதை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிட்டு நமக்கு சேர்க்க வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அந்த டிஷ் திகட்டாமல் சாப்பிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி எக்கு பொடி ரோஸ்ட், முட்டை பொடி ரோஸ்ட், இந்த மாதிரி கூட முட்டையை செய்யலாமா அப்படின்னு நான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிட்டேன். 100 வெரைட்டிஸ் ஆஃப் எக்கில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். வாவ், தக்காளி சீஸ் சேவை மற்றும் எக் பொடி ரோஸ்ட் இன்னைக்கு ஷெஃப் சரவணன் அவர்கள் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே இந்த முட்டை பொடி ரோஸ்ட் வந்து அண்ட் தக்காளி சீஸ் சேவையும் இவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சா அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இதுவும் ஒன்று. ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த வாரம் முழுக்க இந்த மாதிரி ஈஸியாக, இனோவேட்டிவாக, க்ரியேட்டிவாக, ஹெல்த்தியாக லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் லைனாக பல டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். நாளைக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிச்சன் மாஸ்டர் உங்களுக்கு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிளம்பலாமா ஷெஃப்? திஸ் இஸ் பூஜிதா அண்ட் ஷெஃப் சரவணன் சேயிங் பபாய்.